கனடாவில் நடந்துட்டு இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஸ்கேமை பற்றி தான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நான் ஆல்மோஸ்ட் $500 கிட்ட ஸ்கேம் ஆகியிருந்தேன். அது எப்படி நடந்துக்கு, அது மேபி உங்களுக்கு தெரியாமல் கூட, நீங்கள் ஸ்கேம்னு தெரியாமல் கூட அதில் நீங்கள் மாட்டிருக்கலாம். ஸோ நீங்கள் ப்ரீவியஸ்லி மாட்டிருக்கலாம். அப்படி இல்லாட்டி எதிர்காலத்தில் நீங்கள் இந்த ஸ்கேமில் மாட்டாமல் இருக்கிறதுக்கு கூட இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அது என்ன ஸ்கேம், அது எப்படி எனக்கு நடந்துச்சு, அதிலிருந்து இது மாதிரியான ஸ்கேம்லேருந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணி, எப்படி இது ப்ரிவென்ஷன் மெத்தட்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஓகே, அதுக்கு முதல் ஒரு சிப் ஒன்று எடுப்போம். ஓகே ஓகே இது எப்போ நடந்துக்குன்னு சொன்னால் லைக் 1 or 2 months முதல்ல நடந்துக்கு. வீடியோ செய்யணும்னு நினச்சி மறந்துட்டேன். ஸோ உங்களுக்கு தெரியும், நீங்கள் டொரண்டோ ஜிடி ஏரியாவில் இருக்கிற ஒரு ஆள் இருப்பீங்கன்னு சொன்னால் டிவிபிங்கிற ஹைவே தெரியும் உங்களுக்கு. அதாவது 404 சவுத் பார்ட் டொரண்டோக்கு, அதாவது டவுன் டவுனுக்கு போகிற அந்த இது டிவிபின்னு சொல்லுவாங்க, டோன் வேலி பார்க்வேன்னு சொல்லி. அது 404 பார்ட் தான் அது. ஸோ ஒரு நாள் நான் டவுன் டவுனில் இருந்து டிவிபியில் மேலே நார்த் நோக்கி போயிட்டு இருந்தேன். அதில் டான் வேலி எக்ஸிட் இருக்குது. ஓகே சாரி, டான் வேலி எக்ஸிட்டில் டான் மில்ஸ் எக்ஸிட் இருக்குது. அந்த எக்ஸிட்டில் நான் எக்ஸிட் ஆகி வெளியில் வரக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோட்ரு சைடில் ஒரு ஒயிட் கலர் ட்ரக் கொண்டு நிற்கிது. அந்த ட்ரக்குக்கு பக்கத்தில் ஒரு ஆள் நின்று வாகனத்துக்கு கையை போடுறாரு, என் வாகனத்துக்கு கையை போட்டார். நான் நார்மலாக அந்த ஹைவே பார்த்தீங்கன்னு சொன்னால் 90 km போவேன். ஸோ எக்ஸிட் எடுக்கக்குள்ளே எப்படி நம்ம 40-50 அந்த ரேஞ்சில் தான் வருவோம். ஸோ ஒரு ஆள் கையை போடுறாரு, வாகனம் நிற்கிது. ஸோ சம்திங் ராங்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் அவரோட வாகனத்தை தாண்டி ரோடில் சைட் ஆகினேன். அதாவது அந்த ஷோல்டரில் சைட் ஆகினேன். காரை சைட் பண்ணிவிட்டு என் ரைட் சைட் மிரரை நான் இப்படி தான் வந்துட்டு இருந்தேன். அவர் இந்த சைடில் தான் நின்றார். ரைட் சைட் மிரர் நான் காரை அன்லாக் பண்ணேன். ரைட் சைட் மிரரை பணிச்சான். கிட்ட வந்தார். ஒரு ஒயிட் ஒரு ஆள் தான், ஒரு வெள்ளைக்கார ஒரு ஆள் தான். ஓகே, மெல்லிய ஒரு ஆள், யங்கான ஒரு ஆள் தான். எப்படியும் அவனுக்கு ஒரு 30 to 40 வயசுக்குள்ள தான் இருக்கும். வந்தா ஏதோ டிஷர்ட்டும் ஒரு நார்மலாக ஷார்ட்ஸும் தான் போட்டிருக்கிறான். ஆனால் இது அம்மன் பட வில்லன் மாதிரி ஃபுல்லாக கழுத்து நிறைய ஒரு 7-8 தங்க மாலை தொங்குது. அடுத்தது கை ஃபுல்லாக பெரிய பெரிய கோல்டு மோதிரம் இருக்குது. கையிலையும் நிறைய தங்க பிரேஸ்லெட் போட்டு ஏதோ ஒரு தங்க பொம்மை ஒன்று சோடிச்ச மாதிரி வாரான். ஓகே, வந்து ஹே ப்ரோ ஹவ் யூ வாட் ஹேப்பன், இப்படி தான் இங்கிலீஷில் சொல்கிறான். இப்படி தான் நான் யூஎஸ், ஓகே நான் யூஎஸ் கனடாவை நான் சும்மா சுற்றி பார்க்குறதுக்காக வந்தேன். நான் வந்த இடத்துல எந்த காருக்கு இது முடிஞ்சு, அதாவது அவன் ட்ரக்குக்கு டீசல் முடிஞ்சு. ஸோ கேஸ் போடணும், டீசல் பெட்ரோல் கதைக்கிறல கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, எனக்கு கேஸ் தீர்ந்துருச்சு. கேஸுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுவியான்னு கேட்டேன். அப்போ நான் என்ன மாதிரியான ஹெல்ப்னு கேட்கையும் சொன்னால், நீ $500 ஒன்று சாரியா கேஸுக்கு போடுறதுக்குன்னு கேட்டான். நான் சொன்னேன், நார்மலாக கனடாவில் நான் இது கேஷ் கேரி பண்ணுறலையா, நான் இங்கே எல்லா இடத்தையுமே ஆப்பிள் பே கூகுள் பே சம்திங் அவைலபிளாக இருக்கிறதால எல்லா கார்டுமே ஆப்பிள் பேயில் தான் இருக்கும். எல்லாமே டெப் டு பேயில் தான் பேமெண்ட் பண்ணுவான். இல்லை டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எல்லாமே அதில் வச்சிருக்கிறதால கேஷ் நார்மலாக நான் பாவிக்கிறல. அடுத்தது எனக்கு வாரம் மணி பேங்க்குக்கு வரதால அதை போய் ஏடிஎம்ல போய் விட்ரோலாம் நான் பண்ணி நிற்கிறல. அப்போ என்கிட்ட கேஷ் நான் கேரி பண்ண மாட்டேன். மேக்ஸிமம் நான் கேஷ் கேரி பண்ணணும்னா ஒரு $100 தான் பாக்கெட்டில் இருக்கும். அந்த நாள் என்கிட்ட $100 கூட இல்லை. ஓகே, எதுக்கும் நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், ஏடிஎம்ல விட்ரோ பண்ணல. ஸோ அந்த டைமில் என்கிட்ட கையில் கேஷ் ஏறிக்கல. மேபி $20 ஏதோ இருந்த போல். ஸோ அவர் கேட்குற $500 கேட்டார். அப்போ நான் சொன்னேன், $500 எனக்கு உனக்கு இவரத்தை இருந்தால் $500 தேவைப்பட மாட்டேங்கி. வேணுண்டா ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் தரேன், நீ பக்கத்தில் இருக்கிற கேஸ் ஸ்டேஷனுக்கு போய் கேஸை போட்டுட்டு அதுக்கு பிறகு நீ யார் நான் ஹெல்ப் ஒன்று எடுத்து மற்ற வேலையில் பார்க்கலாம். யூஎஸ் கார்டு மில்லியான் கார்டு மில்லியன் ஒன்று மில்லியன் ஹெல்ப் பண்ணு, நீ சும்மா ஹெல்ப் பண்ணுவானா டக்குன்னு நான் $500 தர மாட்டேன்னு டக்குன்னு என்ன செய்யறான், உனக்கு நான் அந்த மாலையை தரேன்னு சொல்லிவிட்டு ஒரு மாலையை கலட்டுறான். அப்போ நான் சொன்னேன், மாலையெல்லாம் கலட்டா, அதெல்லாம் தேவையில்ல, மாலையை கலட்டான்னு மாலை வேணாது அபசரின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு கையில் இருந்த ஒரு பெரிய மோதிரம் ஒன்று, ஓகே தங்கம் மாதிரி, ஓகே எடுத்து டக்குன்னு இந்த ஜன்னலுக்குள்ளால வந்து இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த பிளாஸ்டிக் இது இருக்குதானே இதில் வச்சுட்டான். இதை எடுன்னு சொல்லி இல்லை எனக்கு வேணாம், இதை எடுன்னு இல்லைன்னு சொல்லிவிட்டு வச்சுட்டான். நான் சொன்னேன், இதை எடுத்தால் தான் நான் அடுத்து அதே கதைப்பட்டேன். சரின்னு சொல்லிவிட்டு கையில் எடுத்துட்டான். இதை எக்ஸப்ட் பண்ணி இது இந்த கிஃப்ட், இது நான் பெரிய பணக்காரன் யூஎஸில், ப்ளீஸ் இதை எடுன்னு சொல்லக்குள்ளே எனக்கு சின்ன ஒரு டவுட் ஒன்று வந்துட்டான்ல. நான் சொன்னேன், நான் கேஷ் எல்லாம் கேரி பண்ணுறல, என் கையில் காசு இப்போதைக்கு $20 தான் இருக்குது. ஆனால் நான் $20 தரத்தை விட நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நீ அதிகமாக கேட்டால் நீ 911 கால் எடுத்து அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களே எங்கேயும். என் ஃபோன் இதாகிட்டு டெட் ஆகிட்டு என் ஃபோனும் இல்லைன்னு சொன்னான்.
அப்போ நான் சொன்னேன் ஓகே அப்போ நான் உனக்கு 911க்கு கால் எடுத்து தாரேன், அவங்க வந்து உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க, நீ ஒன்றும் பயப்பட தேவையில்ல, காசுலாம் கேட்க தேவையில்லன்ட்டு 911 மென்ஷன் பண்ணின அடுத்த செகண்ட் ஓகே ப்ரோ தேங்க்யூ சொல்லி போட்டு டக்குன்னு ஆள் போயிட்டு 911 மென்ஷன் பண்ணோடனே தேங்க்யூ நோட்டு போயிட்டு ஓகே சொல்லி போட்டு நான் அப்படியே கார் எடுத்துக்கிட்டு வரக்குள்ள எனக்கு ஒன்று மேபி ஈவன் ஸ்கேமரா இருக்கலாம், அப்படி உண்மையிலே ஹெல்ப் தேவைப்படுறவனா கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் எக்ஸிட்டில் வெளியாகிட்டு சைட் பண்ணிவிட்டு 911 கால் எடுத்து இப்படி தான் ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று தரணும். இந்த எக்ஸிட்டில் டிவிபிஎன் டான் மில்ஸ் எக்ஸிட்டில் ஒரு ட்ரக் ஒன்று நின்று அவர் என்ன ஸ்டாப் பண்ணினார், இப்படி தான் விஷயமெல்லாம் நடந்துக்கு, மேபி அவர் ஹெல்ப் தேவைப்படலாம், நீங்கள் யாருன்னா அனுப்பி ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு கேட்ட உடனே சொன்னாங்க 90% சான்ஸ் இது ஸ்கேம் தான். ஏன்னா இதே மாதிரி கால்ஸ் எங்களுக்கு நிறைய வந்துட்டு இருக்குது. இப்படி ஒரு குரூப் ஒன்று ஆக்கள்கிட்ட ஃபேக் தங்கமாம், அதாவது இது என்ன 911 சொல்கிறாங்க, ஃபேக் தங்கத்தை கொடுத்து ஆக்கள்கிட்ட பணம் பறிச்சிட்டு இருக்காங்க. மேபி அந்த குரூப் ஆகிக்கலாம், ஜஸ்ட் 10% சான்ஸ் இருக்கு, மேபி அவன் தான் சொல்லலாம். ஓகே நீ திரும்ப போய் பாக்கி அவரோட நிற்கிறான்னு நான் சொன்னேன், திரும்ப எல்லாம் போய் பார்க்கலாம், இது 1 வே எக்ஸிட். ஓகே டபுள் வேல 1 வே எக்ஸிட். இப்போ நான் திரும்ப அவனை பார்க்கணும்னா திரும்ப போய் வேற ஒரு இதில் எக்ஸிட்ல உள்ளுக்கு எக்ஸிட்ல எல்லாம் இன்னொரு ரோட்ல உள்ளுக்கு திரும்ப டிவிபியில் ஏறி பிளர்ல அங்கே ஏறி திரும்ப வந்து நான் எக்ஸிட் எடுக்கணும், ஆல்ரெடி டிராஃபிக் இருக்கணும், அவரோட அவசரமாக போயிட்டு இருக்கேன், திரும்ப செய்யலாம். நான் ஓகே தேங்க்ஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன், அவங்களுக்கு நான் எக்ஸாக்ட் லொகேஷனையும் கொடுத்துட்டேன். அப்போ நாங்கள் போய் பார்க்க தேங்க்யூன்னு சொல்லி போட்டு வச்சுட்டாங்க. அதுக்கு பிறகு நான் ரூமுக்கு வந்தது பிறகு நான் இங்கே நல்லா தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு அடிச்சு கேட்டேன், அவரோட ஃப்ரெண்டாக இருக்கவும் நடந்ததாம். அந்த டைம் அவர் ஏமாந்து பணத்தை கொடுத்துட்டுறான். ஓகே உண்மையிலேயே நீட்லாம் இருக்கான், அதாவது தங்கத்தை தந்தோடனே எல்லாருக்கும் தங்கம் உடனே ஓகே ஒரு தங்கத்தை ஒரு தரான் ஜஸ்ட் ஃபார் $100 $50 நம்மளுக்கு தங்கம் கிடைக்குது, இங்கே $2000-3000 போகிற தங்கத்தை இப்படி தாரான்னு வெளிப்பட்டு டக்குன்னு அந்த சைக்காலஜி ஜெராக்கு என்ன செய்வாங்க, ஹெல்ப் பண்ண பார்ப்பாங்க. தேங்க் காட் அந்த டைமில் எனக்கு டக்குன்னு சஸ்பீஷியஸ் ஆகிட்டு அடுத்தது 2வது அந்த டைமில் நான் கேஷ் என்கிட்ட இல்லை அந்த அளவுக்கு, அப்படி இல்லாதால நல்ல வேலை நான் தப்பிச்சிட்டேன். மேபி இது உங்களுக்கு பாஸ்டில் இது உங்களுக்கு நடந்திருக்கலாம், நீங்கள் அது ஸ்கேம்டு தெரியாமலே நீங்கள் ஃபேக் தங்கத்தை வாங்கி போட்டு பணம் கொடுத்துருக்கலாம். நீங்கள் அப்படி வாங்கின தங்கத்தை போய் கோல்டு ஷாப்புகளில் போய் கொடுத்து பாருங்கள், அது ஷுவராக ஒரு ஃபேக்கான ஒரு $10 பெறுமதி இல்லாத ஒரு ஃபேக் தங்கமாக தான் இருக்கும் மோஸ்ட் ப்ராபப்ளி. அப்படி இல்லைன்னு சொன்னால் எதிர்காலத்தில் உங்களை யாருன்னு நான் இப்படி நிப்பாட்டி கேஷுக்கு தங்கம் தாரேன் அப்படி நாங்கள் இது செய்கிறோம்னு சொல்லி. ஆனால் இப்படியான கல்லணல் இருக்கிறதால தான் உண்மையிலேயே இந்நீட்டில் இருக்கிற ஆட்களுக்கு கூட உதவுறதுக்கு டவுட்டாக இருக்குது, ரைட்? ஸோ யாருன்னா உங்கள்கிட்ட வந்து ஏதாவது இப்படி ஹெல்ப் அது இதுன்னு கேட்பாங்கன்னு சொன்னால் நீங்கள் முதலாவது பணத்தை கொடுத்து உதவுறதோ அடுத்தது உங்களோட வீட்டை திறந்து ஆகிற உள்ளுக்கு எடுக்கிறதையோ ப்ரிவென்ட் பண்ணிவிட்டு முதலாவது அவங்கள்ட்ட சொல்லுங்கள் நான் 911 கால் எடுக்கணும், அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதாவது 911 கால் எடுத்து உங்களை பிடிச்சி கொடுக்க போறேன்னு சொல்லாமல் அவன்கிட்ட காமா சொல்லுங்கள் 911 கால் எடுங்க, அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, என்ன விட பெட்டராக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொன்னால் மேபி அவன் கல்லன் ஸ்கேமரா இருப்பான்னு சொன்னால் மேபி அவன் அவர்கிட்ட தப்பி ஓடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. எப்பயும் இப்படியான ஆட்களோட இன்ட்ராக்ட் பண்ணாதீங்க. இதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கனடாவில் டொரண்டோ ஜிடி ஏரியாவில் இல்லாட்டி வேறு எந்த ஏரியாவில் நடந்திருக்கா இல்லையாங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சிச்சுவேஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.